கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் அன்பினால நம்மளை அதிர்ச்சி அடை செய்கிறவர். அது மன்னிப்பினால அவர் மகத்துவமான அரவணைப்பை வெளிப்படுத்துகிறார். மனதுருக்கத்தின் மூலமாக அவரோடத்தில் இணையும்படியாக, அவரோடு நம்மை வாழ்க்கை அர்ப்பணிக்கும்படியான பல நன்மைகளை செய்யும்படியாக அவர் செய்கிறார். அவருடைய அன்பு நீங்கள் நானும் சிந்திக்க முடியாத அளவுக்கு பெரியது. அவருடைய இரக்கம் உங்களுடைய தேவைகளை விட பெரியது. அவருடைய ஆழமான மனதுருக்கம், அவருடைய நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களால் என்னாலும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உயரமானது, ஆழமானது, அகலமானது, பெரியது. அவங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவை தவிர அந்த உலகத்தை யாரும் திருப்திப்படுத்த முடியாது. அவருடைய கரத்திலிருந்து பெறுகிற ஜீவாப்பம் தான் அவன் திருப்திப்படுத்தும். இயேசுக்கு வெளியே உனக்கு சந்தோஷம் இல்லை, இயேசுக்கு வெளியே உனக்கு நிம்மதி இல்லை, இயேசுக்கு வெளியே உனக்கு ஆறுதல் கிடையாது. உன் இருதயத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே நபர் இயேசு மட்டும்தான். வாழ்க்கையை இயேசுக்கு நீ அர்ப்பணிக்கலன்னு சொன்னா உனக்கு அறிவு தான். வாழ்க்கையை இயேசுவுக்கு நீ ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா உனக்கு ஒரு பொழுதும் சந்தோஷம் வராது, விடுதலை வராது, நிம்மதி வராது. எல்லாம் தற்காலமாக கூடி போயிடும். அவருடைய கரத்துல இருந்து ஜீவ அப்பமாகிய அவருடைய மன்னாவாகிய சுவிசேஷத்தை, அவருடைய மரண ஆசீர்வாதங்களை, அவருடைய நித்திய நன்மைகளை பெறுகிறதா உனக்கு ஆறுதல், சமாதானம். அதுதான் ஆத்மாவை திருப்திப்படுத்துன்றதை பார்க்கிறோம்.